அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம கள்ளக்கொல்லைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மாசி மகம், அது இல்லாமல் காலையிலேருந்து பயங்கர மழை. படைச்சி சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு. சரி, கொல்லை என்ன நிலவரத்தில் இருக்குது பார்த்துட்டு போகலான்ட்டு நானும் அஜயும் வந்தோம். இதில் அவ்வளோவா தண்ணிலாம் பெருசாக ஒன்றும் கட்டி கிடக்கல, ஆனால் நல்லா அழகாக இருக்குது. அதாவது 2 நாளைக்கு முன்னே தான் நாங்கள் ஆள் வச்சு களை வெட்டினோம். ரெண்டாங்களை அந்த கொல்லையும் வெட்டினோம், இந்த கொல்லையும் வெட்டினோம். இப்போ மழை பெய்யவும் நல்லா களை வெட்டி தண்ணி விட்டதுக்கு சம மழை பெஞ்சது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என் தம்பி போர்க்காரங்க வீட்டுக்கு 4 நாளாக நடந்துகிட்டு இருந்தான் தண்ணி விடுறதுக்காக. நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு போர் தண்ணி கிடைக்காது. அவங்க பகலில் கட்டிட்டு நைட்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சில நிறைய பேர் போட்டி, நிறைய பேர் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. நிறைய பேர் போட்டி, எனக்கு விடு உனக்கு விடு அப்படின்ட்டு 4 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி தான் நம்ம தண்ணி கட்ட முடியும். நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு கிடைக்காது போர் தண்ணி. அதனால் இப்போ மழை பெஞ்சது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நன்றி கடவுளே. மழை பெஞ்சது யாருக்கெல்லாம் இந்த மழை பெஞ்சது, எத்தனை விவசாயிகள்லாம் சந்தோஷப்பட்டீங்க? உங்களுக்கு இதனால் இந்த மழையினால் லாபமாக இல்லை உங்கள் பயிர் சேதமா என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டைம் சேதம் ஆகுற மழை இல்லை, மழை காலத்தில் பெய்கிறது தான் சேதம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கள்ளக்கொல்லைக்கு மட்டும் கிடையாது, முந்திரியெல்லாம் பாருங்கள் இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. முந்திரிலாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த பூக்க ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் மழை பெஞ்சது. இந்த அடிக்கிற வெயில் மழை பெய்யாமல் இருந்தால் அந்த வெயிலில் இந்த பூவெலாம் கருவி கருவி கொட்டும். ஆனால் இப்போ மழை பெஞ்சதும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பூவெல்லாம் அப்படியே பொழைச்சிக்கும், கருவி கொட்டாது. பிஞ்சு எல்லா பூவுமே பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும், நல்லா காய்க்கும். இந்த வருஷம் எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே முந்திரி வச்சுருக்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நல்லா காய்க்கும். ஏன்னா மழை பெஞ்சுது இந்த சமயத்தில். அதாவது இந்த பிஞ்சு வைக்கிற சமயத்தில் மழை பெஞ்சால் நல்லது தான். அந்த பூத்த பூ எல்லாமே பிஞ்சு வைக்கும், இல்லைன்னா கருவிடும். ஏதோ ஒன்று தான் பிஞ்சு வைக்கும், கருவிடும். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் அடிச்சுது. இப்போ ஒரு வாரமாக பயங்கர வெயில், அவ்வளோ ஒரு வெயில். ஆரம்பத்தில் இப்படி இன்னும் சித்திரை பங்குனியாக பிறக்கல, அதுக்கிட்டே அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. அடித்த வெயிலுக்கு நிறைய கருவி இருக்கும். ஏதோ இந்த மழை கொஞ்சம் எங்களை காப்பாற்றிச்சு. ஒரு 500-600 தண்ணி இறக்கிற செலவு வரும், அதுவும் எங்களுக்கு லாபம் தான் கொஞ்சம். அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆடு மாடுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆடை மேய்க்க முடியல, மாடு மேய்க்க முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் என் தம்பி வேறு ஆர்டர் போட்டு லால்குடி போய் முந்தா நாள் தான் எடுத்துகிட்டு நேற்று ஃபுல்லாக ஆள் வச்சுட்டு நேற்று காலையில் தான் வச்சான். நேற்று காலையிலலாம் எங்கள் ஊரில் மழை இல்லை. நேற்று ஒரு 12 மணிக்கு மேலே தான் எங்கள் ஊரில், ஒரு 10 மணிக்கு மேலே தான் எங்கள் ஊரில் மழை. நேற்று காலையிலே தண்ணி விட்டு வச்சாச்சு. அது என்னது அந்த பூ என்ன, கனகாமரம் கன்று, இன்னொன்று சம்மங்கி வெள்ளை கலர் நீட்டாக இருக்குங்களா, அந்த சம்மங்கி பூ கன்றும் வர வச்சு வச்சுருக்கோம். ஆனால் நேற்று ஒரு நாள் மழையோட இருந்திருந்தா அந்த கண்ணுக்கு நல்லது பொழைச்சிக்கும் நாங்கள் வச்ச நேரம். இன்றைக்கும் மழை பெஞ்சது கொஞ்சம் வருத்தப்படுறான் என் தம்பி. அதாவது கண்ணு அழுவிடுமா, தேருமா தேராதா என்னன்னு தெரியல, கண்ணு அழுவிடுமோ என்னமோ அப்படின்ட்டு எங்கள் அப்பா என் தம்பி எல்லாம் நாங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாக இருக்குது. அது இதுக்கப்புறம் மழை நின்றுட்டா கூட தேர்மானம் தெரியல. காலிலேருந்து பயங்கர மழை, உங்களுக்கே தெரியும். உங்கள் ஏரியாவில் பெஞ்சுதா என்னன்னு தெரில. அரியலூர் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே மழை தான். நிறைய பேர் கமெண்டில் இருக்கிறீங்க நீங்கள் எந்த ஊர்னு. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னோடய பழைய வீடியோவிலலாம். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சூரியமணல்ங்கிற கிராமம். ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். அந்த கன்று மட்டும் எல்லா கண்ணும் பொழைச்சிச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் இப்போ லைட்டாக மானாத்து வெக்காளிச்சிச்சு. இதுக்கப்புறம் மழை இல்லைன்னா கூட தேறிடும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிச்சுன்னா அது வேறு அழுவிடும். ஏன்னா அது வச்சு கொஞ்சம் ஒரு 10-15 நாள் ஆயிருந்தால் கூட புது வேர் பிடிச்சிருக்கும், அது பொழைச்சிக்கும். அது நேற்று தான் வச்சதுங்கிறதுனால அழுவிடுமே என்னமோ தெரில. அஜய் எல்லாம் பார்ப்போம் கடவுள் புண்ணியத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. எங்கள் கொள்ளையை இன்றைக்கி வீடியோ எடுத்து காட்டணும். இன்றைக்கி மழை பெஞ்சு நல்லா ஒரு அழகாக பசுமையாக இருக்குது. எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது. நிறைய பேர் இந்த பசுமையை, இயற்கையை, விவசாயத்தை நேசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு பையன் அண்ணனா தம்பியாக அவங்க என்ன வயசெல்லாம் தெரியாது,
சொல்லியிருக்காரு. நான் இதில் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தேன், ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் எந்த அளவுக்கு இயற்கையை நேசிச்சிருப்பாருன்னு பாருங்கள். இயற்கையை விரும்பினவங்க, விவசாயத்தை விரும்பினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இயற்கை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் ஏன் அந்த விவசாயம் இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு அப்படின்னு கூட நினைப்பாங்கல்ல. அதனால் சொல்கிறேன், விவசாய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாருமே நம்ம வீடியோலாம் பாருங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய சேனலுக்கு. அதான் இந்த கள்ளக்கொள்ளையை பார்த்தது எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் சொன்னீங்க, எப்போ பார்த்தாலும் அடுப்புகிட்டே உட்காந்துட்டு இந்த பூரியெல்லாம் நாங்கள் சுட்டதே இல்லையா, அது சுடுறது இது சுடுறது. நான் பூரிக்கு டிப்ஸ்லாம் கொடுக்கல, நான் சமையல் வீடியோலாம் போடலை. நான் நினைக்க என்ன செய்கிறேன், எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா அதுதான் எடுத்து போட்டேன். அதை சொல்லிட்டு இருந்தீங்களா, அதான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரே பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இன்றைக்கி காட்டலாம் வீடியோ எடுத்து அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சன்னா பண்ணிதான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மழை பெஞ்சு உங்களுக்கும் இந்த மாதிரி லாபம் கிடச்சிருக்கு, அதாவது நல்லதா இந்த மழை பெஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மழை பெஞ்சு எங்கள் கொள்ளையில் இது நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். பாய்.